ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டு கடை காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடையில் வந்து காளான் போட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டைக்கோஸ் தான் நல்லா கட் பண்ணி போட்டு சேர்ப்பாங்க. அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாதி முட்டைக்கோஸை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேம் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் காஷ்மீர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மசாலா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சன்னா மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்புறமா வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சி வச்சுக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறமா கலருக்கு கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை காய வச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சதெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கலாம். தீய விடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழன்னு பதம் வரணும். நல்லா ஒரு கொதி விட்டுடுங்க. நல்லா கொதித்ததுக்கு அடுத்து நம்ம பொரித்து வச்ச இந்த காளானை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா கொதித்ததுக்கடுத்து நம்ம வறுத்து வச்ச காளானை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கினதுக்கடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சுட நல்லா ரோட்டு கடை காளான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதே டேஸ்ட்டில் அதே சுவையில் சூப்பராக இருந்துச்சுங்க. மஸ்ட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.